நான் தான் ஜெவி லோகேஷ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஹாரி பாட்டர் சீரீஸை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மூணாவது எபிசோடுக்கு அப்புறம் தெரியுது ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. அதுக்கான காரணத்தை இப்போ பேச வேண்டாம். நம்ம இப்போது சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபானோட விடப்பட்ட ஒரு சில பக்கங்களை பற்றி முதல்ல பார்த்துடலாம். சீரியஸ் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குற்றவாளின்னு இந்த மந்திர உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு சாட்சியம் இல்லை, ஆதாரமும் இல்லை. இந்த பழி எப்படி அவருக்கு வந்ததுன்னு நம்ம காலத்தை பின்னோக்கி பயணித்து பார்த்தா, ஹாக்வார்ட்ஸில் எல்லா பசங்களையும் போல தான் ஹாரி பாட்டரோட அப்பா ஜேம்ஸ் தன்னோட சிறு வயசில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நண்பனாக போகிறாரு நம்ம சீரியஸ் பிளாக். ஜேம்ஸ் வீட்டில் அவங்க அம்மா அப்பா சீரியஸும் ஒரு பையன்ற மாதிரி தங்க வைக்கிற அளவுக்கு பழகியிருக்காங்க. எதுக்காக ஜேம்ஸ் வீட்டில் அவர் தங்கினார்னா, சீரியஸோட மொத்த குடும்பமும் வால்டமார்ட்டோட ஆளுங்களாக போயிட்டாங்க. ஆனால் சீரியஸ் மட்டும் தீயவர்கள் பக்கம் போக விரும்பலை. அதனால் அதுக்கு எதிர்ப்பக்கமாக நின்னார். ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் வால்டமார்ட்டை எதிர்த்து போராடுறதுக்காக டம்பிள்டோரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ். வால்டமார்ட்டை எதிர்க்க தயாராகிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் ஜேம்ஸுக்கும் லில்லிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் நம்ம ஹாரி பாட்டர். அப்போதான் வால்டமார்ட்டுக்கு ஒரு ப்ராப்பசி, அதாவது தீர்க்க தரிசனம்னு ஒன்று தெரிய வருது. அது என்ன தீர்க்க தரிசனம்னா, ஹாரி பாட்டரோட கையால் தான் வால்டமார்ட்டுக்கு சாவுங்கிறது. இது தெரிஞ்ச பிறகு வால்டமார்ட் ஹாரி பாட்டரை கொல்றதுக்கு முடிவு பண்ணுறான். இந்த விஷயம் டம்பிள்டோருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஜேம்ஸ், லில்லி மற்றும் ஹாரி பாட்டரை ஃபிடிலிஸ் சாம் மூலமா மறைய வைக்கிறாரு. இந்த மந்திரத்தை பண்ண பிறகு யார் கண்ணுக்கும் லில்லி, ஜேம்ஸ், ஹாரி பாட்டர் தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியறதுக்காகவே சீக்ரெட் கீப்பர்னு ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க. அந்த சீக்ரெட் கீப்பருக்கு மட்டும்தான் இவங்க இருக்கிற இடமும் தெரியும், அவங்களால மட்டும்தான் இவங்கள பார்க்கவும் முடியும். அதனால தான் அவங்க பேர் சீக்ரெட் கீப்பர்னு சொல்கிறாங்க. ஃபிடிலிஸ் சாமில் இவங்கள போட்ட பிறகு டம்பிள்டோர் சீரியஸை சீக்ரெட் கீப்பராக வைக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அதன்படியே சீரியஸும் சீக்ரெட் கீப்பர் ஆகிறாரு. ஆனால் சீரியஸ் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னை எப்படியும் வால்டமார்ட் சுலபமாக பிடிச்சி தான் மூலியமா உண்மையை வர வைக்க வால்டமார்ட் நினைப்பான். அதனால யாருக்குமே சந்தேகம் வராத ஆளாக சீக்ரெட் கீப்பராக இருக்கணுன்றதுக்காக ஜேம்ஸ் சீரியஸோட இன்னொரு நண்பனான பீட்டர் பெட்டிக்ரியூவை சீக்ரெட் கீப்பர் ஆக்கலாம் அப்படின்னு சீரியஸ் பீட்டர் பெட்டிக்ரியூ கிட்ட உண்மையை சொல்லி அவனை ஜேம்ஸ் லில்லிக்கு சீக்ரெட் கீப்பராக ஆக்குறாரு. ஆனால் இங்கே தான் ஒரு அதிர்ச்சி. பீட்டர் பெட்டிக்ரியூ வால்டமார்ட்டோட கையால் சீக்ரெட் கீப்பர் ஆன உடனே வால்டமார்ட் கிட்ட போய் ஜேம்ஸ் லில்லி இருக்கிற இடத்த அவன் சொல்லிடுறான். அதனால் வால்டமார்ட் உடனே அவங்கள தேடி வந்து கொல்றான். அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒன்று நடந்து வால்டமார்ட் அழிஞ்சு போயிடுறான். ஹாரி பாட்டர் குழந்தையாக தப்பிக்கிறான். இதே நேரத்தில் ஜேம்ஸ் லில்லிக்கு சீக்ரெட் கீப்பராக சீரியஸ் மட்டும்தான் இருந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சீரியஸ் வால்டமார்ட்டோட கையால் அவன் மூலியமாக தான் வால்டமார்ட் வந்து அவங்கள கொன்று இருக்கான்னு தெரிஞ்சு சீரியஸை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. பீட்டர் பெட்டிக்ரியூ இந்த ஒரு துரோகத்தை செஞ்ச உடனே ஒரு தெருவில் போய் 12 பேரை கொன்று தானும் இறந்து போன மாதிரி அவனோட விரலை அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறான். இதனால அரசாங்க அதிகாரிகள் வந்து பார்க்கும்போது 12 பேர் உட்பட பீட்டர் பெட்டிக்ரியூவும் சேர்த்து சீரியஸ் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. இதனால சீரியஸ் கைது செய்யப்பட்டு ஆஸ்காபான் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. 12 வருஷம் ஆஸ்காபான் சிறையிலேயே மரண வேதனையை அனுபவிக்கிறாரு சீரியஸ். அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் 3ஆம் வருடம் போகும்போது சீரியஸ் ஆஸ்காபான்ல இருந்து தப்பிக்கிறாரு. இதுதான் சீரியஸோட பின்னணி. டைம் டர்னருங்கிறது இந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த கதையில தான் டைம் டர்னருங்கிற விஷயத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க. சாக கிடக்கிற பக்பிக்கையும் சீரியஸையும் காப்பாற்றி ஹாக்வார்ட்ஸ்லேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த டைம் டர்னரை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தில் வர டைம் டர்னர் ஒரு நெக்லஸ், அதுக்குள்ளே ஹவர் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அதை திருப்பினா காலத்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கலாம். எத்தனை தடவை நம்ம அந்த ஹவர் கிளாஸை திருப்புறோமோ அத்தனை மணி நேரம் பின்னோக்கி பயணித்து நம்ம இறந்த காலத்தை பார்க்கலாம். இந்த டைம் டர்னர் செய்யப்படுற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அமைச்சரவையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துறையில். சரி, இது எப்படி ஹெர்மைனி கையில் வந்தது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கே தெரியும், ஹெர்மைனி எப்போவுமே படிப்புன்னு லைப்ரரிக்கும் கிளாஸுக்கும் அலையிற ஒரு பொண்ணுன்னு. அவளுக்கு அதிகமான நேரம் இல்லாததால் சில வகுப்புகளை அவள் தவற விட்டுடுறாள். இந்த விஷயம் மெக்கானிகளுக்கு தெரிஞ்சு அவன் நல்லா படிக்கணுன்றதுக்காகவே மினிஸ்ட்ரிக்கு டைம் டர்னருக்காக அப்ளை பண்ணி கொண்டு வந்து ஹெர்மைனி கிட்ட கொடுக்குறாங்க. அமைச்சரவை சுலபமாக அந்த டைம் டர்னரை கொடுக்க மாட்டாங்க. நிறைய நேர்முக தேர்வை நடத்தின பிறகு தான் அந்த டைம் டர்னரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெர்மைனி கையில் இது வந்தது. இந்த டைம் டர்னரை வச்சு ஹெர்மைனி ஒரே நேரத்தில் 2 வகுப்புகளுக்கு போய் படிக்க முடியும்.
படத்தை மட்டுமே பார்த்தவங்க இந்த படத்தில் ஹெர்மைனி டைம் டர்னரை கிளைமேக்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி படம் மட்டும் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தில் வர ஒவ்வொரு வகுப்பறை காட்சிகள்லையும் நீங்கள் ஹெர்மைனியை கவனிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் அந்த காட்சியில் அவள் இருக்க மாட்டா. கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த காட்சியில் நீங்கள் அவளை பார்ப்பீங்க. அப்போ கூட ரோன் திடீர்னு எங்கேருந்து நீ வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுவாள். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹெர்மைனி அந்த நேரத்தில் இந்த கிளாஸில் இல்லவே இல்லை, வேற ஒரு கிளாஸில் இருந்திருக்கா. ஒரே நேரத்தில் அவள் 2 கிளாஸில் காலத்தை பின்னோக்கி பயணித்து படிச்சுக்கிட்டு வரா. இதுதான் அதுக்கு அறிகுறி. இந்த டைம் டர்னர் யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்றது மெக்கோனகலோட உத்தரவு. ஏன்னா இந்த டைம் டர்னர் வேற யாருக்கிட்டையாவது கிடைச்சா நடக்கிற விபரீதங்களே வேற. மொத்தத்தில் இந்த டைம் டர்னர் ஒரு முக்கியமான விஷயம். அண்மையில் வந்த ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு அப்படின்ற கதையில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுப்பீங்க. சிபில் ட்ரிலானி ஹாக்வார்ட்ஸில் டிவைனேஷன் டீச்சராக இருந்தவங்க. இவங்கள பார்த்தா மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருப்பாங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு மந்திர சக்தியும் இல்லாமல் சும்மாவே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பசங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாதவங்க தான் எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப எழுத்தாக இருக்காங்கன்றதுக்கு சிபில் ட்ரிலானி தான் ஒரு உதாரணம். ஏன்னா ஹாரி பாட்டருக்கும் வால்டமார்ட்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு இவங்களே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. எப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஹாக்வார்ட்ஸ்க்காக ஒரு டிவைனேஷன் டீச்சரை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக டம்பிள்டோர் அப்போது சிபில் ட்ரிலானியை சந்திக்கிறதுக்காக ஆக்ஸ்மேட்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பப்பில் டம்பிள்டோர் ட்ரிலானியை இன்டர்வியூ பண்ணுறாரு. ஆனால் ட்ரிலானி கிட்ட எந்த ஒரு மந்திர சக்தியும் இல்லை, எந்த ஒரு திறமையும் இல்லைன்னு நினச்சி டம்பிள்டோர் அவங்க இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது தான் திடீர்னு ஒரு அதிசயம் நடக்குது. அவங்க சுயநினைவை இழந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் தான் நம்ம ஹாரி பாட்டர் கதையில ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா வால்டமார்ட் சாகரத்துக்கு யார் காரணமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த தீர்க்க தரிசனம். ஜூன் மாத கடைசியில் பிறக்கிற ஒரு குழந்தை தான் வால்டமார்ட்டோட சாவுக்கு காரணமாக இருக்க போகுதுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்ல ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் ப்ரொஃபஸர் ஸ்னேப் ட்ரிலானியோட தீர்க்க தரிசனத்தை ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது அத்துமீறி அவங்க ஒட்டி கேட்குறத கவனித்த அந்த பப்போட ஓனர் ஆபர்ஃபோர்த் ஸ்னேப்பை அங்கேருந்து விரட்டி விட்டுடுறாரு. இதனால் பாதி தீர்க்க தரிசனத்தை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்ட ஸ்னேப் தன்னோட எஜமானான வால்டமார்ட் கிட்ட போய் உடனே இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்ட பிறகுதான் வால்டமார்ட் அந்த ஜூன் மாதம் கடைசியில் பிறக்க போகிற அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் 2 குழந்தைங்க அங்கே பிறக்க போகிறாங்கன்ற விஷயம் வால்டமார்ட்டுக்கு தெரிய வருது. ஒன்று ஹாரி பாட்டர், இன்னொன்று நெவல் லாங்பாட்டம். ஆனால் இவங்க 2 பேரில் யார் வால்டமார்ட்டை சாகடிக்க போகிறாங்கன்னு வால்டமார்ட் குழம்பிக்கிட்டு இருக்கும்போது தனக்கு சமமான ஒருத்தனா வால்டமார்ட் ஹாரி பாட்டர் தான் நினைக்கிறான். ஏன்னா தன்னை மாதிரியே மந்திரவாதி ரத்தத்துக்கும் மனுஷ ரத்தத்துக்கும் கலந்து பிறந்த பையன் தான் ஹாரி பாட்டர். ஆனால் நெவல் லாங்பாட்டம் சுத்தமான மந்திரவாதி ரத்தத்தில் பிறந்த பையன். இதனால் தனக்கு சமமாக இருக்க ஹாரி பாட்டரையே வால்டமார்ட் தன்னோட இலக்காக எடுத்துக்கிறான். அப்போ தான் அவனை கொல்றதுக்கு முடிவு பண்ணுறான். இந்த நேரத்தில் தான் ஜேம்ஸும் லில்லியும் டம்பிள்டோரோட அறிவுரைப்படி ஃபிடலஸ் சாம்குள்ளே போகிறாங்க. ட்ரிலானி தன்னே அறியாமல் இந்த தீர்க்க தரிசனத்தை செய்வாங்க. அவங்க அந்த தீர்க்க தரிசனத்தை செஞ்சு முடிக்கும் போது அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன சொன்னாங்கன்னு. டம்பிள்டோர் முதல் தடவை இதை கேட்கும் போதே தீர்க்க தரிசனத்தை பதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கண்ணாடி உருளைக்குள்ள அந்த முதல் ப்ராபஸியை அதுக்குள்ளே பதுக்கி வச்சிடுறாரு. இந்த ப்ராபஸியை தான் 5வது பாகமான ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸில் நீங்கள் மறுபடியும் பார்ப்பீங்க. இப்போ ட்ரிலானை பற்றி சொல்லணும்னா இவங்க இந்த ஒரு ப்ராப்பஸியை மட்டும் தான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்க இது மாதிரி நிறைய ப்ராப்பஸி பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் இந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபான்லேயே அவங்க ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க. ஹாரி பாட்டர் தனியாக டிவைனேஷன் கிளாஸில் இருக்கும்போது ட்ரிலானி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க. வால்டமார்ட்டும் அவனோட வேலைக்காரனும் இன்னைக்கு இரவு சேர போகிறாங்கன்னும் அந்த சந்திப்புக்கு முன்னாடி நிரபராதி ஒருத்தனோட ரத்தம் இந்த ஹாக்வார்ட்ஸ் மண்ணில் படும்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த வேலைக்காரன் வேற யாரும் இல்லை, வார்ம்டெயில்னு சொல்லப்படுற நம்ம பீட்டர் பெட்டிக்ரியூ தான். அந்த நிரபராதி வேற யாரும் இல்லை, நம்ம சீரியஸ் பிளாக் தான். இந்த வருஷம் ஹாரி பாட்டர் கற்றுக்கிட்ட மந்திரவார்த்தைகள் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்பெலியாமஸ் எதிரில் இருக்க ஆளுங்களோட மந்திரக்கோலை கீழே தூக்கி போட வைக்கும். கிளேசியஸ் ஏதாவது ஒரு பொருளை உரைய வச்சு இதுலேருந்து வர குளிர்காற்று அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். டிராகனி ஃபோர்ஸ் இந்த ஸ்பெல்லை பயன்படுத்துறது மூலயமா ஒரு டிராகன் ஸ்டாச்சுவை உண்மையான உயிருள்ள ஒரு டிராகனாக மாற்றலாம். அந்த டிராகனை நீங்கள் கண்ட்ரோலும் பண்ணலாம்.
இதுவும் டிராகனை ஃபோர்ஸ் மாதிரி தான், ஸ்னஃப்லி ஃபோர்ஸ். எந்த பொருளையும் ஒரு எலியாக மாற்றிடும். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெல் எக்ஸ்பெக்டோ பட்ரோனம். டெமெண்டரை விரட்டுறதுக்கு இந்த ஒரு ஸ்பெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி நம்ம பாட்டர்மோர் வெப்சைட்டுக்கு போய் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயம் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் தி கிரைம்ஸ் ஆஃப் கிரிண்டல்வால்ட். இது ஃபேண்டாஸ்டிக் பீஸ்டோட 2வது படம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் எனக்கு. ஏன்னா இதில் தான் டம்பிள்டோருக்கும் கிரிண்டல்வால்டுக்கும் நடந்த சண்டையை பற்றிலாம் வரும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போகாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். இந்த போகாட் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபன் படத்திலே பார்த்துருப்பீங்க. போகாட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, உருவமே இல்லாத ஒரு விஷயம். இது ஏதோ ஒரு அலமாரிக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு பெட்டிக்குள்ளேயோ ஒளிஞ்சிருக்கும். இந்த பெட்டிக்கு எதிரில் நிற்கிற ஆளுங்களோட பயத்தை இது ஒரு உருவமாக எடுத்துக்கிட்டு அவங்கள வெளியில் வந்து பயமுறுத்தும். கிட்டத்தட்ட அவங்க பயப்படுற விஷயம் அப்படியே எதிரில் நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த விஷயத்தை எதிர்த்து சந்தோஷமான ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு ரிடெக்லோஸ் அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தையை சொல்கிறது மூலிமா இந்த போகாட்டோட அந்த பயம்புறுத்துகிற விஷயம் அப்படியே நகைச்சுவை விஷயமாக மாறிடும். உங்களை பயம்புறுத்துகிற எல்லா விஷயமும் கடைசியில் உங்களை சிரிக்க வைக்கிற சந்தோஷமான விஷயமாக மாறிடும். இதுதான் ஜே.கே. ரவுலிங்கோட உள்ளர்த்தம். சரி, இப்போது போகாட்டுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? என்ன பார்க்கலாம்? ஸ்பெல்ஸில் ஏகப்பட்ட ஸ்பெல்ஸ் இருக்குது. இதில் பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். பட்ரோனஸ் சாம், எக்ஸ்பெக்டோ பட்ரோனம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபனில் தான் இது முக்கியமாக பயன்படுத்தப்படுது. இதை ஹாரிக்கு ப்ரொஃபஸர் லூபின் பர்சனலாக சொல்லி தருவார். ஏன்னா இது சிலபஸில் கிடையாது. ஒரு பட்ரோனஸுங்கிறது டெமெண்டரை விரட்டக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி வெளியே வரணும்னா அவங்க முதல்ல தைரியமாக இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி நினச்சிக்கணும். இப்போ ஹாரிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு மானோட பட்ரோனஸ் வெளியே வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலங்கோட உருவத்தோட இது வெளியே வரும். இது எதுக்குன்னா அந்த விலங்கோட சக்தியோட வெளியே வந்து அந்த டெமெண்டர்ஸை தாக்கும். ஹாரி பாட்டரோட ஸ்டாக் பட்ரோனஸை நீங்கள் இந்த படத்தோட முடிவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நேரம் பத்தாது இல்லையா? இன்றைக்கி இந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாச்சா? சரி, இந்த ஹாரி பாட்டரில் நிறைய கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? உண்மையிலே இது இருக்கா இல்லை நீங்களா கதை அடிச்சு விட்றீங்களா அப்படின்னு வந்து ஒரு சில பேர்லாம் நினைப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து படம் மட்டுமே பார்த்துருப்பாங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புக்கில் இருக்குது. புக்கில் நீங்கள் படிச்சிங்கனாலே நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு. ஸோ இந்த பிரிசனர் ஆஃப் ஆஸ்காபன் பொறுத்த வரைக்கும் நம்ம போதுமான விஷயங்களை திணிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாரி பாட்டர் எபிசோட்ல பார்க்க போறது ஹாரி பாட்டர் அண்ட் த காப்லெட் ஆஃப் ஃபயர். எப்பவுமே நான் வந்து ஆடியன்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோ போடுவேன். இந்த ஹாரி பாட்டர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து வீடியோ ரீச் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களா இல்லையான்றது எனக்கு சுத்தமா தெரியல. அதனாலதான் வந்து இந்த எபிசோட் டிலே ஆச்சு. கண்டினியூ பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என்னென்ன பண்ணணும்னு தோணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. பிடிச்சா லைக் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க.